Welcome to Blue Stars Higher Secondary School online class. I'm Sujata. In previous class, I taught about introduction of accounting, evolution of accounting, and meaning of accounting. In this class, we are going to see about definition of accounting. According to the American Institution of Certified Public Accountants, accounting is the art of recording, classifying, and summarizing in a significant manner and in terms of money, transactions, and events which are in part at least of a financial character and interrupting the result thereof. We can say accounting is an art. Art இந்த இடத்துல ரெக்கார்ட் பண்றது நம்ம விஷயத்தான் எழுத முடியாது. அது ஒரு எப்படி இருக்கணும், சிஸ்டமேட்டிக் ஒரே மாதிரி இருக்கும். சயின்டிபிக் சிஸ்டமேட்டிக்னா சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரே மாதிரி எந்த ஒரு அக்கௌண்ட் புக் எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங். நீட்டாக எழுதுறது, டேட் எங்கே போடணும், அது டெபிட் எங்கே போடணும், கிரெடிட் எங்கே போடணும், டோட்டல் எப்படி போடணும், அதெல்லாமே இருக்கிறது. And recording, classifying and summarizing. Classify பண்றதும் summarize பண்றதும் and in significant manner, that is in correct manner in terms of money. Accounts இது எல்லாமே என்ன இருக்கும், மணியோட தான் இருக்கும். That is 1,10,000 உங்களுக்கு amount value of money தான் நம்ம இப்போ வேற எதுவும் எழுத மாட்டோம். Transactions and events. Events அப்படின்னா ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னா யாருக்கு விற்றோம், எதுக்கு, எப்போ விற்றோம் அப்படிதான் காட்டுவோம். எதுக்கு விற்றோம், யாருக்காக விற்றோம் அப்படிங்கலாம் இருக்காது. ஓகே, ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் நல்லா ப்ளே பண்றாங்க, இல்லை வந்து ஒரு மேனேஜர் புதுசு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம காட்ட மாட்டோம். என்ன காட்டுவோம், மணி, அதாவது பணத்தால மதிப்பீடு கூடிய இல்லை பணத்தால டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கூடிய அதை மட்டும் தான் நம்ம which are in part at least of financial character and interrupting the result of thereof. அந்த என்ன பண்ணுவோம், அந்த ஃபினான்ஷியல் கேரக்டரா தான் இருக்கணும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், வேற யாருக்கு ரிசல்ட்டை கொடுப்போம், கம்யூனிகேட் பண்ணுவோம். தட் இஸ் accounting. That is accounting. American Accounting Association has defined accounting as the process of identifying, measuring, and communicating economic information to permit informed judgment and decisions by users of information. இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ், ஐடென்டிஃபை பண்றது, மெஷர் பண்றது, கம்யூனிகேட் பண்றது. எதை, எக்கனாமிக் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பண்றோம். யார் பண்றோம், to permit informed judgment. யாருக்கு பர்மிட் பண்ணிருக்கோமோ அவங்களுக்கு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் எது கொடுக்குறோம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் and decision by users of the information. And அது எதுக்கு, they can decide. யாரை டிசைட் பண்ணணுமோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பாஸ் பண்ணணும். that is accounting definition. நீங்க என்ன பண்ணணும், இந்த டெஃபினிஷன் ரெண்டுமே நல்லா படிச்சுக்கீங்க. உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங், அமெரிக்கன் அக்கௌண்டிங் அசோசியேஷன் டெஃபினிஷன் வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷனும் நீங்க படிக்கணும். So according to the American Accounting Association has defined accounting as the process of identifying, measuring, communicating economic information to permit informed judgments and decisions by users of the information. Okay, this is the definition. இது உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चन இருக்குமா. அதே பார்த்தீங்கன்னா what define accounting பேஜ் நம்பர் 3 ல இருக்கு. क्वेश्चन நம்பர் 1 ஷார்ட் ஆன்சர், வெரி ஷார்ட் ஆன்சர் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு வருது. Next பார்த்தீங்கன்னா from the above definition the following attributes of the accounting merge. ஒன்று, accounting is an art. அக்கௌண்ட் என்னது, ஒரு இது பார்க்கும்போது நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, அதில் பார்க்க நமக்கு புரியுது. என்ன புரியுது, accounting is an art. அது ஒரு ஆர்ட். ஓகே, it is an கலை. It requires expertise and skill of accounts to design accounting systems and policies to decide the accounting process in order to suit the requirement of the organization. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் இருந்தால் அதுக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். அதே வந்து ஃபினான்ஷியல் கன்சர்ன் இருந்தால் அது தட் இஸ் ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ்க்கு வேற மாதிரி இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு என்னென்ன ஆர்கனைசேஷனுக்கு என்ன பார்ட்னர்ஷிப் வந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சோல் ட்ரேடாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கம்பெனிஸ் இருந்தால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது சேஞ்ச் ஆகும். அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையோ அது நம்ம கொடுக்குறது. The transactions or event of the business must be recorded in the monetary terms. அந்த transactions எப்படி இருக்கும், transactions அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் என்னது,
டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பொருள் கொடுத்து வாங்குறது. அந்த பொருள் என்னவா இருக்கும்? அந்த பொருளோட மதிப்பு என்னவா இருக்கும்? மணில தான் இருக்கும். இன்னொன்று சொல்லலாம், an activity which involves transfer of monies or money's worth from one person to another. ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல், அந்த செயல் ஒரு பணத்து மதிப்பீடு உள்ள ஒரு பொருளை கொடுக்கவோ வாங்கவோ செய்யறத நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் போக போக அக்கௌண்டிங் வேர்ட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ண போறோம். அப்ப நீங்க அதை அந்த பேசிக் வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னா நடவடிக்கைகள். அது எப்படி இருக்கும்? பணத்தால கொடுத்ததா இருக்கும், பணம் மதிப்புள்ள ஒரு பொருள் வாங்குறதாவும் இருக்கணும். The transactions or event of the business must be recorded in the monetary terms. பணத்தால மதிப்பீடு கூடிய பொருளை மட்டும்தான் நம்ம அதை எழுதுவோம் இல்லையா? ஒரு 100 rupeesக்கு ஒரு ஸ்டேஷனரி பென் பர்ச்சேஸ் ஃபார் 100 அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? அதுதான். அக்கௌண்டிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அனலைசஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் த ரிசல்ட். அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்னது? ரெக்கார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட், அப்புறம் அனலைஸ் கிளாசிஃபை பண்றோம், சம்மரைஸ் பண்றோம், டிரான்சாக்ஷன்ஸை சம்மரைஸ் பண்றோம், அப்புறம் அனலைஸ் பண்றோம், அப்புறம் இன்டர்பிரேட் பண்றோம் இல்லையா? இதுதான் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றோம், அப்புறம் என்னென்ன செலவுகள் பிரிச்சு காட்டும், அதுக்கப்புறம் எவ்வளவு செலவு வந்திருக்கு, எவ்வளவு லாபகரம் வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வரல், தட் இஸ் ப்ராஃபிட்டா இருந்தாலும் லாஸா இருந்தாலும் அதை சொல்றது. இதுதான் அக்கௌண்டிங் ப்ராசஸ். The result of such analysis must be communicated to the person who are interested in such information. எல்லாத்துக்கும் போய் சொல்ல போறது இல்லை. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் யாருக்கு சொல்ல போறோம்? யாருக்கு தேவையோ அவங்க தான் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம், எல்லாருக்கும் கூப்பிட்டு என்னோட எனக்கு ஒரு 1 lakh ஒரு 1 lakh 10 lakhs இந்த வருஷம் லாபம் வந்திருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். யாருக்கு சொல்லணும்? யாருக்கு தேவையோ, யாருக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்றோம். எல்லாத்துக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் நாட் கோயிங் டு கம்யூனிகேட் டு எவ்ரிபடி. ஓகே, we have to communicate this information to the person who need the information. Okay, next topic, accounting cycle. இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது இது ஒரு ப்ராசஸ். இது பாருங்க, பார்த்தீங்களா? இது ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள் நம்ம பேசுவோம். ஏன் இது அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னா, ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பிசினஸ்ல கணக்கு எழுதுறோம், அந்த கணக்கு எங்க இருந்து எப்படி போய் முடியும், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதும். அதை என்ன பண்ணுவோம்? அந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜேர்னலை கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த ஜேர்னல் கம்ஸ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெஜர். அந்த லெஜருக்கு நெக்ஸ்ட் ஆகும் ட்ரையல் பேலன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, இந்த ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது நம்ம கணக்கு முடிகிறதோ இந்த ஃபைனல் அக்கௌண்ட். அதாவது ஒரு சின்ன விஷயம், தட் இஸ் ஒரு பர்ச்சேஸ் பென்சில் அப்படின்னு இருக்கு. இந்த பென்சில் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, இதை நான் இங்க ஸ்டார்ட் பண்ணா அந்த பணத்தோட 100 rupees பர்ச்சேஸ் பென்சில் ஃபார் 100, பர்ச்சேஸ் பென் ஃபார் 100 rupees இருக்கு. அந்த 100 rupees அப்படிங்கிறது ஜேர்னல்ல கன்வெர்ட் ஆகி லெஜர்க்குள்ள போய் ட்ரையல் பேலன்ஸ்க்குள்ள வந்து நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்குள்ள வந்து. ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு வருஷத்துக்குள்ள சைக்கிள். ஒரு வருஷம் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது டெய்லி ஒரு விஷயத்த நம்ம இங்க எழுதுவோம். அது என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்ஃபர் பண்ணி லாஸ்ட்ல ஃபைனல் அக்கௌண்ட்டை உங்களுக்கு காட்டும். ஓகே, இது வந்து சாப்டர்ஸ் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், புரியும். அதனால நம்ம அதில் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படிங்கிறது அக்கௌண்டிங் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் எண்ட்ஸ் வித் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஃபைனல் அக்கௌண்ட் ஃபார் த அக்கௌண்டிங் இயர். ஒரு அக்கௌண்டிங் இயரோட ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது முடியும். எப்படி? டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ற ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எங்க முடியும்? ஃபைனல் அக்கௌண்ட் போய் முடியும். இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். Okay, the cycle continues for the next accounting year with the opening balance of asset and liabilities, which are the closing balance of preceding year. இப்போ அக்கௌண்டிங் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கோம். அந்த பிசினஸ்ல லாஸ்ட் என்கிட்ட ஒரு 10,000 rupees மதிப்புள்ள ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு தேதி வந்து அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு நம்ம அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அக்கௌண்டிங் பீரியடுங்கிறது நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். ஒன்று ஜனவரி டு டிசம்பரா இருக்கலாம், இல்லை ஏப்ரல். நம்ம எப்போ கணக்கு எழுதுவோம்?
ஏப்ரல் 1 கணக்கு எழுதுவோம். ஏப்ரல் 1 இருந்து நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 முடியும். ஓகே, இதுதான் நம்ம அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். அக்கௌண்டிங் பீரியடுங்கிறது இதுதான். இது நம்ம வந்து செலக்ட் பண்ற அக்கார்டிங் டு த பிசினஸ். அவங்க பிசினஸ்ல எப்படி செலக்ட் பண்ணுவோம் நம்ம பண்ணிப்பாங்க. இப்போ இங்க என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்தாலும் அதை எங்க போய் கண்டினியூ முடியும்? ஃபைனல் அக்கௌண்ட்ல போய் எங்க போய் முடியும்? ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல போய் கம்ப்ளீட் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த அக்கௌண்டிங் சைக்கிள் இருக்கு இல்லையா, இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் இருக்கும், அதே மாதிரி க்ளோசிங். ஆரம்பத்துல இப்போ எக்ஸாம்பிள் என் கையில ஆரம்பத்துல ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு, முடியும் போது இந்த வருஷம் எண்ட் ஆகும் போது என்கிட்ட இப்போ 90 rupees இருக்கு அப்படிங்கிறது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். ஓகே, இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ராசஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? இது வந்து இன்னொன்று, இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம என்னென்ன பண்ண போறோம், நம்ம சைக்கிள்ல பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கே இருக்கும். இன்னொன்று, ஐடென்டிஃபைங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜர்னலைசிங். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்றோம். ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையா, தட் இஸ் ஒரு பிசினஸ் கன்சர்ன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன். அதை என்ன பண்ணுவோம்? ஜர்னலைஸ் பண்ணுவோம். அது சொல்லித்தரேன். நெக்ஸ்ட், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். இது என்ன பண்ணுவோம்? ஜர்னலைஸ் பண்றது போய் போஸ்ட் பண்ணுவோம். அந்த போஸ்டிங் போடுறத பேலன்சிங் டோட்டல் புரிஞ்சுக்கல, டோட்டல் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த பேலன்சிங் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். லாஸ்ட்ல பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். Identifying the transactions and journalizing. The first step in accounting process is identifying the financial transactions of the business. First என்ன பண்றோம்? ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணுவோம். பிசினஸ் டிரான்சாக்ஷன் என்ன பண்ண போறோம்? ஐடென்டிஃபை பண்ண போறோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், ஐடென்டிஃபை பண்றது. நெக்ஸ்ட், all the monetary transactions are recorded in the book of original entry called journals. இது என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட், ஜேர்னல் அப்படிங்கிறத போய் நம்ம அதை என்ட்ரி போட போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஜேர்னல் அப்படிங்கிற விஷயத்த போய் என்ட்ரி போட போறோம். ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு புக். Recording the transaction journal is called journalizing. அந்த புக் இல்லையா, ஜேர்னல் புக் இல்லையா, அந்த புக்ல எழுதுற மைனஸ் journalizing. Recording of the transaction journal. இந்த ஜேர்னல் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் a book, ஜேர்னல் புக் அது. ஓகே, அந்த புக் எழுதும் போது அது பேர் journalizing அப்படின்னு சொல்லுவோம். Entries are made in journals on the basis of source document in the chronological order, that is in the order of the occurrence of the transactions. That is source documents அப்படின்னு சொல்லுவோம். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிப்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஏதாவது வாங்குறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு பணம் பே பண்ணும்போது ரெசிப்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு புது வாங்க இன்வாய்ஸ் கொடுப்பாங்க, பில் கொடுப்பாங்க. அது பில்லு தான் என்னன்னு சொல்லுவோம்? சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செலவு செய்யும் போது அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் எப்படி இருக்கும்? 1ஆம் தேதி வாங்கியிருந்தா 1ஆம் தேதிக்கு அப்புறம் 2, 3, 4 நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அப்படி எழுத மாட்டோம். 4, 5, 8 அப்படி எழுத மாட்டோம். என்ன பண்ணுவோம்? 1, 2, 3, 4 அது ஆர்டரா தான் எதுவும் வந்து மாத்தி நம்ம எழுதக்கூடாது. அதே மாதிரி ஆர்டர் த அக்கரன்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன், டிரான்சாக்ஷன் என்னைக்கு நடந்ததோ அந்த டேட்ல நம்ம எழுதுவோம். அதுதான் வந்து என்ட்ரி ஆஃப் த ஜேர்னல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலைசிங். முதல் டிரான்சாக்ஷனை புரிஞ்சுக்க போறோம், என்னது ஜேர்னலைஸ் பண்ண போறோம். அந்த ஜேர்னலைஸ் அப்படிங்கிறது ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர் எப்படி ஜேர்னலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், போஸ்டிங் அண்ட் பேலன்சிங். Transforming the entries from the journal to the ledger is called posting. Posting அர்த்தம் ஜேர்னல் புக்ல இருக்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் கொண்டு போய் எங்க போட போறோம்? லெஜர்ல போட போறோம். அந்த பேர் என்னது? That is posting. In the ledger, entries are made in each accounts after classifying them under common heads. Yeah, இந்த ஜேர்னல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெட்டிங்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வீட்டுக்கு எடுத்து நம்ம வீட்டில் என்னென்ன செலவுல ஆகும்? வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? மளிகை ஜாமான் வாங்குவோம், க்ரோசரிஸ் வாங்குவோம், அப்புறம் ஃபீஸ் கட்டுவோம், அப்புறம் பேங்க்குக்கு ஏதாவது லோன் வாங்கியிருப்போம், அதை ரீபே பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் இல்லையா, அதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸ் வீட்டு செலவுலேயே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறது, இல்லை பெட்ரோல் செலவு கொடுக்கறது, இல்லை பால் வாங்குறது, இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஜேர்னல் லெஜர் கிரியேட் பண்ணும்போது ஒரு ஹெட்டிங்ல ஒன்றுதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மில்க் அப்படின்னா என்னன்னைக்கு நீங்க பால் வாங்கிருக்கீங்க, பெட்ரோலுக்கு என்னன்னைக்கு பெட்ரோல் போட்டிருக்கீங்க வீட்டுக்கு,
நம்ம வண்டிக்கு நீங்க பெட்ரோல் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஜேர்னல்ல எழுதுவோம். ஓகே, ஒரு ஹெட்டிங்ல எழுதுறது தான் அது என்னது லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். Finding the difference between the total of the debit column and credit column of the ledger account is called balancing. அதாவது நமக்கு ரெண்டு காலம், ஒன்று புக்கு நோட் புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரெண்டு காலம் இருக்கும், ஒன்று டெபிட் காலம் சொல்லுவோம், ஒன்று கிரெடிட் காலம் சொல்லுவோம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது நம்ம என்ன சொல்லுவோம், பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவோம். Preparation of the trial balance. The list of ledger balance, namely trial balance, is prepared as the next step. After the preparation of the ledger comes to the next level, that is preparation of the trial balance. சரி, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இது வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே, அதை ஜேர்னலைஸ் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் we are going to நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, லெஜர்ல போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இது வரைக்கும் உங்க ப்ராசஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். Why you are preparing this trial balance? To know the arithmetical accuracy. ஓகே, அப்படின்னா நீங்க எழுதுற அக்கௌண்ட்ஸ் கரெக்டான செக் பண்ற இடம் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, இங்க நம்ம எழுதின பேலன்ஸ் கரெக்டான செக் பண்றது, இது வரைக்கும் நீங்க எதனா அக்கௌண்ட் கரெக்டா செக் பண்றது தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஆன் த பேஸ் ஆஃப் த லெஜர் பேலன்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட். லெஜர் பேலன்ஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட். இன்னொன்று என்னன்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், இல்ல ட்ரையல் பேலன்ஸ் வச்சு தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்றோம். ஓகேவா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்றோம். Next step, preparation of the trading account. Next step in preparation of trading account for the particular accounting period, all the direct revenues and direct expenses are transferred to the trading account. The balance in the trading account is the gross profit or gross loss. நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் கன்சர்னோட டைரக்ட் ரெவென்யூஸ் அப்படின்னா இன்கம், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது செலவு. ஸோ ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் எது இடம் தான் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, எல்லா தட் இஸ் ஆல் த எக்ஸ்பென்சஸ் விச் ஆர் இன்கர்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் டு தி ட்ரேடிங் அக்கௌண்ட். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எல்லாத்தையுமே ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, the balance in the trading account is a gross profit or gross loss. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து பேலன்ஸ் வரும். அதாவது ஒரு வரவையும் ஒரு செலவையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஒண்ணு லாபமா இருக்கும், இல்லை நஷ்டமா இருக்கும். தட் இஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணும்போது then we will get profit or loss. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து வர லாப நஷ்டம் என்ன சொல்லுவோம், we are saying as gross profit. This is known as gross profit or gross loss. Next, preparation of the profit and loss account. Next step is preparation of the profit and loss account. Profit and loss account is prepared next for the particular accounting period. All the indirect revenues and indirect expenses along with the gross profit or gross loss are transferred to the profit and loss account. The balance in the profit and loss account is a net profit or net loss. அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது அக்கௌண்டிங் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்டைரக்டாகவும் இருக்கும், இன்டைரக்ட் ரெவென்யூஸா இருக்கும், இல்ல இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா இருக்கும். முன்ன நீங்க என்ன போட்டீங்க, ட்ரேடிங்ல டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் டைரக்ட் இன்கமும் போட்டீங்க. இங்க என்ன போட போறீங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் இன்கம், ரெவென்யூஸ் அப்படின்னா இன்கம். ஓகே, இந்த இடத்துல நீங்க போட போறது என்னது, இன்டைரக்ட். எக்ஸ்பென்சஸ் செலவுகள்ல நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிப்போம், அது வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பிரிப்போம். அது நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். Next, along with the gross profit or gross loss are transferred to the profit and loss account. இது எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த பேலன்ஸ் என்னவா இருக்கும், அந்த ப்ராஃபிட், the balance in the profit or loss account is net profit or net loss. நம்ம ப்ராஃபிட் ஒரு பேலன்ஸ் வருது இல்லையா, அதை என்னன்னு சொல்லுவோம், net profit or net loss அப்படின்னு சொல்லுவோம். Next, preparation of the balance sheet. A statement showing the balance of assets and liabilities, namely balance sheet, is prepared as the final step in the accounting process. In the accounting process, கடைசி ஸ்டெப் அப்படிங்கிறது என்னது, இந்த பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஃபைனல் ஸ்டெப் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட். இதுல இந்த பேலன்ஸ் ஷீட் என்ன காட்டுறதுன்னா அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ். அசெட் என்ன, சொத்துக்கள், லைபிலிட்டிஸ்னா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். It is prepared on particular date, normally on the last day of the accounting period. The closing balance of the accounting year are taken as the opening balance for the next accounting year. இது எப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், the last date of the accounting period. அப்படின்னு அர்த்தம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அக்கௌண்டிங் பீரியட் அப்படிங்கிறது 1 year இருக்கும். அந்த 1 year அப்படிங்கிறது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா
1st April to 31st March. அதாவது 1st April 2000 இருந்துச்சுன்னா first இந்த வருஷம் என்னது 1st April 2002 31st March 2021 இதுதான் அக்கவுண்டிங் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அக்கவுண்டிங் பீரியட் தான் இது இந்த அக்கவுண்டிங் 31st March 2021 ஓகேவா. அண்ட் இந்த வருஷத்தோட என்னைக்கு பண்ணுவாங்க அக்கவுண்டிங் லாஸ்ட் என்னைக்கு ஃபைனல் அக்கவுண்டிங் எப்போ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 31st March 2021 ஓகே. அப்பதான் 2021ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்தோட க்ளோசிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங்கா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு பிசினஸ் நடத்துறோம் அப்படின்னா அந்த பிசினஸ்ல இருக்க எல்லா பொருளும் உடனே கடைசி நாள் விற்க மாட்டோம். 30% நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நம்ம என்ன பண்ணுறோம் சேல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா. மிச்ச பொருள் இருக்கும். அந்த மாதிரி வித்துச்சு அப்படின்னா அது என்னது அந்த அக்கௌண்ட் அதை நம்ம என்ன சொல்றோம் நம்ம க்ளோசிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இருக்கும் நெக்ஸ்ட் இயர் அது ஓப்பனிங் ஆயிடும். The transactions identified and record for the next year are followed by posting and other steps. The result and communicated to the users of the information for the purpose of analysis and decision making. இதை அனலைஸ் பண்ணதுக்கு லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, they will communicate to the users. இந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்க இல்லைன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ல இருக்க இது இன்ஃபர்மேஷன்ஸ் யாரு கொடுப்பாங்க, மற்றவங்க கொடுப்பாங்க. எது கொடுப்பாங்க, டு கம்யூனிகேட் டு டேக்கிங் டிசிஷன். ஓகே, இல்லை அனலைஸ் பண்ணதுக்கும் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த ஷீட் தேவைப்படும். ஓகேவா.